அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சந்திர கிரகணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சந்திர கிரகணம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2026 அன்று நிகழ்கிறது. இந்த முழு சந்திர கிரகணம் இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணமாக கருதப்படுகிறது. இந்த சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி மாலை 3:20 6:48 மணி வரையும் தொடர்கிறது. இந்த சந்திர கிரகணத்தன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ணலான்றதையும், இந்த சந்திர கிரகணத்தில் என்னென்ன செஞ்சால் நல்லதுன்றதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய மூன்றும் கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது, அதாவது சந்திரன் பூமியை சுற்றும், பூமி சூரியனை சுற்றுகிறது. அப்போது பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மேல் விழுகிறது. இதனால் பூமியின் நிழல் ஒரு பகுதி சந்திரனை மறைக்கும். இந்த நிகழ்வை தான் சந்திர கிரகணம் எனப்படுகிறது. இது பௌர்ணமி நாளில் மட்டுமே ஏற்படும். அதாவது சந்திர கிரகணம் எப்பயுமே பௌர்ணமி நாளிலையும், சூரிய கிரகணம் அமாவாசையிலையும் ஏற்படும். இது எல்லோருக்கும் தெரிந்தது தான். கிரகணத்தின் போது என்னென்ன செய்யக்கூடாது, என்ன செய்யலாம் என்பதை பார்க்கலாம். உணவு அருந்துதல் மற்றும் நீர் குடிப்பது தவிர்க்க வேண்டும். பயணிப்பதை தவிர்க்க வேண்டும். நேரடியாக சூரிய கிரகணத்தை பார்ப்பது கூடாது. கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் போது வெளியே செல்வதால் சிசுவுக்கு, அதாவது குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொல்வார்கள். அந்த நேரத்தில் தூங்குவதும் உறங்குவது கூட கூடாது என்பார்கள். முக்கியமாக சாப்பிடுவது மிக மிக தவறான ஒரு செயல். கிரகணத்தின் போது என்ன செய்யலாம்? சாஸ்திரங்கள் பொதுவான நேரத்தில் ஒரு முறை மந்திரத்தை உச்சரித்தால் 1 மடங்கு பலனையும், அதுவே சந்தி நேரத்தில் ஒரு மந்திரத்தை உச்சரித்தால் 10 மடங்கையும், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு மந்திரத்தை உச்சரித்தால் 1000 மடங்கு பலனையும், பௌர்ணமி அமாவாசை தினத்தில் மந்திரத்தை உச்சரித்தால் 1000 மடங்கு பலனையும், அதுவே கிரகண நேரத்தில் செய்தால் 1,00,000 மடங்கு பலன்களும் கிடைக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. அதனால் இயல்பாக செய்யும் வேலையை விடுத்து முழுவதுமாக நாம் வணங்கும் கடவுளை நினைத்து மந்திர ஜபம் செய்வது உத்தமம். அதாவது என்ன மந்திரம் செய்வது என்று பார்த்தால், நமக்கு தெரிந்த மந்திரத்தை சொல்லலாம், அல்லது ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணா என்று நமக்கு தெரிந்த மந்திரத்தை உச்சரித்தாலே போதுமானது. கிரகணம் பிடிப்பதற்கு முன்பாக ஏதாவது சமைத்த உணவுகளில் சப்போஸ் மீந்திருக்கு அப்படின்னா, தர்பம் இருந்ததுன்னா அதில் போட்டு வச்சிங்கன்னா அந்த கதிர்வீச்செலாம் நம்மளை ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மளிகை சாமான் பொருள்லாம் கூட தண்ணியிலையோ இதிலெல்லாம் ஒரு தர்பை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி வைக்கலாம். அது கிள்ளி வைக்கிறதுனால ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த கதிர்வீச்சு அந்த பொருட்களை பாதிக்காமல் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கிரகணம் விட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக எல்லோரும் குளிக்கணும். பக்கத்தில் ஆறு குளம் இருந்தால் போய் குளித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா வீட்லேயே கூட தலைக்கு கம்பல்சரி குளிக்கணும். குளிச்சுட்டு வீடெல்லாம் அலம்பி விடணும். அலம்பி விடுறதோ மாப் போடுறதோ ஏதாவது ஒன்று இந்த காலத்தில் பண்ணுறீங்களா, அதனால் பண்ணலாம். கிரகண பரிகாரம்னா இந்த ஒரு 5 நட்சத்திரத்துக்கு பரிகார நட்சத்திரமாக இருக்குது. அதாவது பூர நட்சத்திரத்தில் தான் கிரகணம் பிடிக்குது. பக்கத்தில் இருக்க 2 நட்சத்திரம் கம்பல்சரி சொல்லுவாங்க. அதாவது மகம், பூரம், உத்திரம், பரணி, பூராடம், இந்த 5 நட்சத்திரமும் பரிகாரம் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. பரிகாரம்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குளிச்சுட்டு அப்போ கோயில் திறந்துருந்ததுன்னா கோயிலுக்கு போய்ட்டு அவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு முடிஞ்சதுன்னா, இது சந்திர கிரகணம் அப்படின்றதுனால அரிசி, வாழைப்பழம், வெத்தலை பாக்கு வச்சு ஒருத்தருக்கு தட்சிணை இது மாதிரி இதை ஒருத்தருக்கு தானம் கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. இதுவே சூரிய கிரகணமாக இருந்தால் கோதுமை தானம் கொடுப்பாங்க. இது சந்திர கிரகணன்றதுனால அரிசி, பச்சரிசி, வெத்தலை பாக்கு பழம், ஒரு தட்சிணை இதை வச்சு யாருக்காவது கொடுக்கலாம். போய் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். இந்த கிரகண சாந்தி செய்கிறதுனால அவங்களுக்கு வர வேண்டிய பாதிப்பு கொஞ்சம் குறையும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த அர்ச்சனை பண்ணிவிட்டு அவங்களுக்கு தானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. எக்காரணத்தை கொண்டும் கிரகண நேரத்தில் சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த டைமில் சாப்பிட்டோன்னா ஜீரணம் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் சயின்ஸுன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் செய்வாங்க. இப்போ நாங்கள் சாப்பிட்டா அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. அந்த டைமில் ஜபம் எதாவது செஞ்சுட்டு வந்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய.